வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன
நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ராசி லக்னம் இவங்களுக்கு இந்த தமிழ் வருஷ பரப்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளது என்ன சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். எந்த காரியம் எடுத்தால் டிலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதில் எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை வெற்றி அடைஞ்சிருவீங்க. எந்த முயற்சிகளாக இருந்தாலும், முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்குங்க. சரிங்களா? படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், எக்ஸாம் நல்லா எழுதும், மார்க் நல்லா எடுக்கும். என்னென்னா குழந்தைங்க லைட்டாக தூங்கும், வழக்கத்தை விட ஜாஸ்தியாக தூங்குவாங்க. அது ஒன்றே ஒன்று தான் நான் எப்பயுமே சொல்கிறது. அதுதான், புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு. புதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். விட்டமின் டி கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள். B12 இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டிங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும். சரிங்களா? டீயில் எப்பயுமே ஒரு ஏலக்காய் போட்டு டீ குடிங்க. குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு வந்து நிறைய மலர் மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. பதட்டத்தை குறைக்கிறதுனா நிறைய மலர் மருத்துவம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவத்திலே நம்மளுக்கு நிறைய இந்த மெமரி பவர்லாம் நிறைய இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக என்னென்னலாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துகிட்டு பூஸ்டப் பண்ணுங்கள் குழந்தைங்களை. இது பெரியவங்களுக்கும் நீங்கள் வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதுலலாம் மெயினானா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது நிலம், ஏன்னா இது வந்து பெண் ராசி நிலம் ராசியில் நிலம் வாங்க போகிறீங்க, ஏதாவது தங்க நகை வாங்க போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறீங்கன்னா இதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அது சந்தோஷமாகவும் அமையும். முக்கியமாக கன்னி ராசி வந்து எப்படின்னா, இது சொல்லுவாங்க, அந்த கிராஸ் லேண்ட் பக்கம் புல்வெளியில் வாக்கிங் போகிறதுனா கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ நம்மளுடைய வகுப்பில் ஒருத்தர் சொன்னார், அதான் எங்கள் ஹஸ்பண்டு கன்னி ராசி சார், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு. ஒன்றும் இல்லாமல் காலைல அவரை வந்து எதனா ஒரு பார்க்லேயோ புல்வெளியோ சும்மா வாக்கிங் கூப்பிட்டு போங்க, இல்லை நீங்கள் கூட போங்க. அவர் வந்து இப்போ சனி பகவான் பார்க்குறதுனால வாக்கிங்கை கூட எழுந்துக்க மாட்டாங்க, அப்படியே தூங்கினே இருப்பாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எழுப்பி அவங்களோட கூட கூப்பிட்டு போங்களேன். கன்னி ராசி வந்து நிலராசி சொன்னேன், சரியா? அந்த நிலராசி அது எப்படின்னா கார்டன் மாதிரி இருக்க நிலராசி. அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், பெண் வந்து கையில் வந்து இந்த கதிர் வச்சுருக்க மாதிரி. ஸோ நீங்கள் வந்து யார் அவங்களுடைய புல்வெளி சைடு வாக்கிங் போகிறாங்களோ அவங்களோட அவங்களுக்கு ரேப்போ நல்லா வந்துடும். நிஜமா நீங்கள் அந்தந்த ராசிக்குன்னு ஒரு பஞ்சபூத தத்துவம் இருக்குங்க, அதை யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்க ஜெயிச்சிடலாம். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாருன்னா சண்டைக்கு வந்தால் அதுதான் சொல்லுவேன், யாரும் அப்புறம் அவரை என்ன பஞ்சபூதம் அதை பார்த்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டுருன்ட்டுருவேன். இப்போ கன்னி ராசியில் அந்த சண்டை, இப்போ அவங்க ஒரு வாரமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. 1 வீக் முன்னாடி கிளாஸ்க்கு வந்தவங்க, அவங்க சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். எல்லாருக்கும் கோயிலுக்கு போ, அளவு குத்து, பால் குடம் தூக்கம்லாம் இல்லை, ப்ராக்டிக்கலாகவே நிறைய விஷயம் நம்ம செயல்படுத்திக்கலாம். இது அடுத்து பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா நல்லா பிஸ்னஸ் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் கன்னி ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் மீடியாவில் இருப்பீங்க, உணவு சம்மந்தமாக நிறைய பேர் இருப்பீங்க, வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உணவு பிஸ்னஸில் இருக்கவங்க ஜாகிரதையாக இருங்க, ஏன்னா உணவு தட்டுப்பாடு லைட்டாக வரும். அதுவும் முக்கியமாக வெளிநாடு சம்மந்தமான உணவு தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தது, நம்ம படிக்கிறது அப்படி தான் காட்டுது. சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, விலைவாசி டக்குன்னு ஏறும் இறங்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் ஓன் வளரலாம், ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வருங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நிறைய இப்போ கப்புள்ஸ் கவுன்சிலிங், கப்புள்ஸ் இஷ்யூஸ்க்கு வரவங்க பெரும்பாலும் இருக்கிறது கன்னிராசி. ஒரு 2-3 ராசி இருக்குது, அதில் டாப் 3ல கன்னியும் ஒன்று. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருக்க பாருங்கள். அது ஒன்றா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சேனல் சொல்லுவாங்க. ஒரு தீர்வு சொல்லணும்ல, உங்கள் பஞ்சபூதத்தை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நிலராசி சொல்லிட்டேன். பெண் ராசி நிலராசி, ஆணோ பெண்ணோ அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஆணாக இருந்தால் கூட இந்த பெண்கள் மாதிரி பாசம் காட்டுற அந்த எண்ணம் இருக்கும்.
ஜென்ஸ்லேயே கன்னிக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் இருந்தால் டீஃபால்ட்டாக சமைச்சு கொடுக்கலாம், ஜென்ஸாக இருந்தால் கூட சும்மா சமைச்சு கொடுக்கலாம். அதை சொல்லி நம்ம கவுன்சிலிங் வந்தவர் ஒரு ஜென்ஸு அவர் வந்து நைட்டு 10:30 மணிக்கு நடக்குது நம்ம கிளாஸு. நான் அதை சொன்னேன், சார் நீங்கள் 10:30 மணி முடியுது கிளாஸு, ஓகேவா? முடிஞ்ச பிறக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. எதை சார் செஞ்சு கொடுக்கணும்? என்ன தான் இருக்குது? மேகி தான் இருக்குன்னு செஞ்சு கூடு அப்படின்னு. செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, என்ன ஆச்சுன்னு மெசேஜ் அனுப்புங்கன்னா செஞ்சு கொடுத்து நைட்டு 12:35 மெசேஜ் அனுப்பிச்சார். சார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நாளைக்கு உங்களோட ஒரு 1-on-1 கன்சல்டிங் வேணும் அப்படின்னாரு. ஒய்ஃபோடு வராரு. சரிங்களா? வேலை செய்யும் அந்த பையனை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக கன்னிராசி கையால் சாப்பிட்டு பாருங்கள், அந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். அவங்க கை பக்குவம் அதை வந்து அப்படி தான் அமையும். சரிங்களா? அதனால் உங்கள் பஞ்சபூத் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். கல்யாணம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறவங்கன்னா கன்னிராசி நீங்களாக இருந்தால் வரவங்களுக்கு முதல்ல நல்லா எதனா ஒரு சாப்பாடு போடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னா சொல்லுவாங்க, அந்த கதை இல்லை. ஒரு ஸ்நாக்ஸ் வைங்க. சரிங்களா? ஸ்வீட்டாக வச்சிங்கன்னா ஒன்றும் பெட்டர். முக்கியமாக நல்ல நாளாக பாருங்கள். நான் எப்பவுமே சொல்ல புதன் வியாழன் வெள்ளி. கன்னிக்கு புதன் சூப்பராக வேலை செய்யும். புதன்கிழமை புதன் ஹோரையிலலாம் போய்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்ல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு பக்காவாக வேலை செய்யும். ஓகே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபடுங்க. கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வேலை செய்யும். குலதெய்வம் கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபட நீங்கள் கேட்குற விஷயம் சீக்கிரமாக பலிதமாகும். அந்த குலதெய்வ பூஜை எப்படி பண்ணணுன்னே நம்ம நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அந்த சக்கரை பொங்கல் வச்சு மொத்தமாக வடித்து அங்கே வர எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. என் மச்சனை பூஜைக்கு வரல, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எத்தனை போய்ட்டு நான் கொடுக்க போகிறேன்னா அப்படி இருக்காதீங்க. என்ன இருக்கோ வடித்து கோவிலில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. சாமி சாப்பிடும். வரவன் கொடுத்து வச்சவன், வராதவனுக்கு அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். சரிங்களா? ரொம்ப உடம்பு முடியாதவங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு எடுத்துடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலே கொடுத்துட்டு வர்றது அந்த ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி செஞ்சு நடக்கிற விஷயம். இதை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக வேலை செய்யுது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும்? குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.